செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் ஸ்நேகிதி சுபா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். மார்கழி மாசத்துல இதுவரைக்கும் ஆண்டாள் நாச்சியார் எல்லா தோழிகளையும் அழைச்சிட்டே தான் இருக்காங்க. ஒவ்வொரு பாசுரம், அதாவது 9வது பாசுரம் வரைக்கும் பார்த்துருக்கோம். இன்னும் தோழிகள் ஒவ்வொருத்தராக எழுந்து வந்துட்டே இருக்காங்க. இன்னும் நிறைய தோழிகளை எழுப்ப வேண்டியிருக்கு. ஸோ அதனால் இன்னும் பாசுரங்கள் நிறைய வருது, நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இன்னைக்கு பாசுரம் 10. நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார் நாற்றத்துழாய் முடி நாராயணன் நம்மால் போற்றப் பறைதரும் புண்ணியனால் பண்டொரு நாள் கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகருணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயில்தான் தந்தானோ ஆற்ற அனந்தலுடையாய் அருங்கலமே தேற்றமாய் வந்து திறவேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றாங்க இப்போ ஆண்டாள் நாச்சியார். இந்த பாசுரத்தில் முற்பிறவில எம்பெருமான் நாராயணன் எண்ணி நோம்பிருந்ததன் பயனாக இப்போது சொர்க்கம் போல சுகத்தை அனுபவிக்கின்ற பெண்ணே. ஏன்னா இப்போ இந்த ஜென்மத்தில் நாம் ரொம்ப சுகமாக இருக்கோம்னா முன்னாடி ஜென்மத்தில் ஏதோ புண்ணியம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு தானே அர்த்தம். கர்மாவால் தான் எல்லாமே நடக்கும். நம்ம கஷ்டப்படுறதும் சந்தோஷமாக இருக்கதும் அதை சொல்லி ஆரம்பிக்கிறாங்க ஆண்டாள் நாச்சியார். இந்த மாதிரி நீ சொர்க்கத்தை மாதிரி இருக்கிறத அனுபவிக்கிற பெண்ணே, உன்னோட இல்லக்கதவை திறக்காட்டினாலும் பரவாயில்ல, பேசவும் மாட்டேங்கிற நறுமணம் வீசும் துளசிய தலையில அணிந்த நாராயணனை நாம் போற்றி பாடினால் அவன் நம்மளோட நோன்புக்குரிய பலனை உடனே தந்துருவான். முன்னாடி காலத்துல கும்பகர்ணன் ஒருத்தர் இருந்தான். அவன் தூக்கத்துக்கு உதாரணமா சொல்லுவாங்க. உன்னோட தூக்கத்தை பார்த்தா நீ அவனையும் தோற்கெடுத்து விடுவ போல அப்படின்னு சொல்றாங்க ஆண்டாள். சோம்பல் திலகமே, கிடத்தற்கரிய அணிகலனே, எந்த தடுமாற்றமும் இல்லாம எந்திரிச்சு வந்து கதவை தர, நீ திறந்தீன்னா நாம போய் நோன்பிருந்து நாராயணனை வழிபடலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க ஆண்டாள் நாச்சியார். நோற்று ஸ்வர்க்கம் புகுகின்ற அம்மனாய், அதான் சொர்க்கத்துல இருந்த போல நீ தூங்குறியே அப்படின்னு சொல்றாங்க. மாற்றமும் தாராரோ, நீ கொஞ்சம் மாறி எந்திரிச்சு வர மாட்டியா, வாச திறக்க மாட்டியா அப்படின்னு சொல்றாங்க. நாற்றத்துழாய் முடி நாராயணன், நாற்றத்துழாய்னா இங்க துளசியை சொல்றாங்க. துளசியை அணிஞ்சிருக்க நாராயணன். போற்றப்பறைதரும் புண்ணியனால், போற்றப்பறைதரும் அவரை வந்து பாடி நம்ம புகழணுமே, நீ வரணுமே அப்படின்னு சொல்றாங்க. பண்டொரு நாள், பழைய காலத்துல கூற்றத்தின் வாய் வீழ்ந்த கும்பகர்ணனும், கூற்றத்தின்னா தூக்கத்தோட இதுல விழுந்த கும்பகர்ணனும் தோற்றும், நீ அவன்கிட்ட வந்து அவன் உன்கிட்ட தோத்து போயிடுவானே, அந்த அளவுக்கு நீ தூங்குறியே, பெருந்துயில் தான் தந்தானோ, உனக்கு அந்த துயிலை உனக்கு கொடுத்துட்டானோ அப்படின்னு கேட்குறாங்க. ஆற்ற அளந்தலுடையாய், அதுக்கு தான் என்ன சொல்றாங்க அப்படின்னா கிடைத்தற்கரிய அணிகலனே அப்படின்னு சொல்றாங்க. எந்த தடுமாற்றமும் இல்லாம வந்து கதவை தர அப்படின்னு கூப்பிடுறாங்க. யாராவது நல்லா தூங்குனா சரியான கும்பகர்ணன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. இது ஆண்டாள் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே சொன்ன ஒரு காமெடி தான் இல்லையா. நகைச்சுவை உணர்வு ஆயுளே அதிகரிக்கும், வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லுவாங்க. ஆண்டாளோட திருப்பாவையில பக்தி மட்டும் இல்லை, இந்த மாதிரி ஆயுள் விருத்தியையும் தந்திருக்காங்க பாசுரம் மூலமா. இந்த பாசுரம் அதை விளக்குன விதம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஸ்நேகிதி சுபா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.